ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 1992 வருஷம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மாத்தூர் தொட்டிப்பாலம் பக்கத்தில் ஒரு கன்வென்ஷனில் நானும் காலம் சென்ற பெந்தைக்கோஸ் பேர்வழியினுடைய எடிட்டராக இருந்த மூத்த போதகர் பாஸ்டர் ஏஜே பெஞ்சமின் அவர்களும் பிரசங்கித்தோம். பகல் கூட்டங்களிலேயும் இரவு கூட்டங்களிலேயும் பிரசங்கித்தார்கள். அவர்கள் சொன்ன 2 சம்பவம் என் உள்ளத்தை தொட்டது. அதில் ஒரு சம்பவத்தை நினைப்பூட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஊழியத்தை ஆரம்பித்த நாட்கள், பட்டாபுரமில் சென்னையில் அவர்கள் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் கொஞ்சம் ஷெட்டு போட்டு திருமணமாகாத சகோதரிகள் அவரோடு இணைந்து ஊழியம் செய்யும்போது அவங்க ஐயா சொல்லி கொடுத்துருந்தாங்களாம், இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு போல ஸ்தோத்திரம்னு சொல்லணும், ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும். அப்போது யாராவது வந்திருந்தாங்கன்னா பில் அடித்து ஐயா காஃபி கொண்டாங்கன்னா சகோதரி மேலே சொல்லுவாங்க, ஐயா ஸ்தோத்திரம் அப்படின்னா காஃபி இல்லைன்னு அர்த்தம், ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். சகோதரி மாதிரி சில நேரம் வாரத்துக்கு ஒரு முறை காய்கறி வாங்க ஜாமான் வாங்க வெளியே வரும்போது, ஐயா ஜாமான் வாங்கணும், பைசா தாங்க, சிஸ்டர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வாங்க, ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க பெரிய சபையின் போதகராக மாறியிருந்தார்கள். அவங்க காலங்களில் இருந்தபோது அந்த ஸ்தாபனத்தில் கத்தர்களை கனம் பண்ணி வைத்திருந்தார், நான் நன்றாய் அறிவேன். அவங்க ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ஊழியம் வளர்ந்து வரும்போது சபையில் அநேக விசுவாசிகள் இருந்தார்களாம். அதில் நல்ல ஒரு குடும்பம், ஒரு சில பெண் பிள்ளைகள் உண்டு, வாலிப பிள்ளைகள் பதிவாக ஜபத்துக்கு வருவாங்களாம். ஒரு நாள் அந்த பிள்ளைகளுடைய தகப்பனார் ஓடி வந்து சொன்னாங்களா, ஐயா என் மகளுக்கு திருமணம் ஒழுங்காயிற்று, ஆனால் கையில் பணமே இல்லை, ஒரு 50,000 ரூபா இருந்தால் கொடுங்க, நான் திருமணம் முடிச்சு தந்துடுறேன். அவர் சொன்னார், தம்பி இல்லையே, இருந்தால் தந்திருப்பேன், ஜெபம் பண்ணுவோம், ஒரு 50,000 சோத்திரம் பண்ணு, கர்த்தர் தருவார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏன்னா வசனம் அப்படி தானே சொல்லுது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் தானே சொல்லியிருக்கிறது. ஏன்னா உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோடு கூடிய ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த எழுதியிருக்கிறது. முறுமுறுக்கிறத விட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க. கலங்கிறத விட்டுட்டு, அவிசுவாசப்படுகிறத விட்டு எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க. இவர் போயிட்டார். திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது, எளிய முறையில் என்கேஜ்மெண்ட் இருந்தது. 2 வாரத்தில் மேரேஜ் நடக்க போகுது. மனைவி பிள்ளைகள் நாங்கள் பஜார் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இவர் எனக்கு தீர்மானம் பண்ணினார். வீட்டில் ஒரு நேரம் சாப்பிடாம முழங்கால் படிட்டு உபவாசம் பண்ணி தீர்மானம் பண்ணார். தெய்வ வாக்காத எடுத்துக்கிட்டார். இவ்வளோ தோத்திரம் பண்ண இவ்வளோ நேரம்னா 50,000 தோத்திரம் பண்ண இவ்வளோ நேரம் ஆகும். 2 மணி வரை பிளான் பண்ணியிருந்தார். எல்லாவற்றுக்காங்க ஸ்தோத்திரம், ரட்சிப்பை தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல குடும்பத்தை தந்தீரே ஸ்தோத்திரம், பிள்ளைகள் நல்ல காரியம் தந்தீரே ஸ்தோத்திரம், என்னெல்லாம் சொல்லணுமோ தோத்திரம் பண்ணி 2 மணி ஆகும்போது ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடலான்று இருக்கிற டைமில் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இவர் கதவு தட்டினா ஒரு தூரத்து உறவினர், ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர், தெய்வ மனுஷன், அவர் வந்திருந்தார். அவர் வீட்டுக்குள்ளே நுழையும் போது, என்னப்பா அவன் வீட்டில் யாரையுமே காணல, என்னாச்சு, எல்லாம் கடைக்கு போயிருக்காங்கய்யா, உன் பிள்ளைக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன்ப்பா, என்கிட்ட இதெல்லாம் சொல்லலையே ஒரு வார்த்தை, ஐயா கல்யாணத்துக்கு நாங்கள் உங்களுக்கு கார்டு கொண்டு வரலான்னு நினச்சோம், எல்லாத்துலேயும் சொல்லலை. அவர் சொன்னார், எப்பா இன்றைக்கி ஒரு 12 மணிக்கு வீட்டில் இருக்கும்போது நீ ஒரு ஆவிக்குரியவன், நீ கஷ்டப்படுறான்னு தெரியும், கல்யாணத்துக்கு என்ன செய்வான்னு தெரியலையப்பா, என் மனசுக்குள்ளே ஒரு காரியம் இருந்துச்சுப்பா, யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது வச்சுக்க, நல்ல ராஜா வீட்டு கல்யாணமாக நடத்து, உனக்கு எப்போ தரணுமோ தா, வட்டி வேண்டாம், யார்ட்டும் சொல்ல வேண்டாம், காரியத்தை நடத்து. பாருங்க, ஐயாவை அனுப்பிட்டு அந்த ரூபாயோடு நேராக ஐயா ஏஜே பெஞ்சமின் ஐயாட்ட வந்தாங்களா. ஐயாட்ட கொடுத்த, ஐயா நீங்கள் 50,000 ஸ்தோத்திரம் பண்ண சொன்னீங்க, நான் 1 லட்சம் ஸ்தோத்திரத்துக்கு பிளான் பண்ணி 1 லட்சம் ஸ்தோத்திரம் பண்ணேன், கத்த 1 லட்ச ரூபா கொடுத்துருக்குறேன். பாருங்க, 92 நான் யோசிச்சு பாருங்க, இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1 லட்சம்னா எவ்வளோ மதிப்பு, ஸ்தோத்திரத்துக்கு எவ்வளோ கிருபை இருக்கிறது. இவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும் போதே உறவினரை கத்தர் உணர்த்துகிறார். ஆண்டவர் நல்லவர், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கீழ்ப்படியாத புருஷனா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, புருஷனை கத்தர் ரட்சிப்பார். கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் நஷ்டமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வியாபாரத்தில் செழிப்பை கத்தர் தருவார். பிரயாணத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்கள் பிரயாணத்தை பாதுகாப்பார். சாப்பாட்டை எடுத்து வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க, அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க, நல்ல துதிக்க பழகுங்க. ஹல்லேலூயா. துதியினாலே ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். ஜெபம் பண்ணுமா. பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதையா. எபேசியர் 5:20 நம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறேன். எல்லாவற்றுக்காகவும் பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா.
ஹல்லேலூயா. அதிகாலை துதிக்க, இரவு நேரங்களில் துதிக்க, குடும்பமாய் துதிக்க நல்ல கிருபை தாரும் ஆண்டவர். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைய கால சத்தத்தோடு கர்த்தரை துதித்த போது அவருடைய முன்னேற்றத்துக்கு தடையாயிருந்த எரிகோ தகர்ந்து விழுந்ததோ, உடைய பிள்ளைகள் இந்த நாளிலே துதிக்கும் போதே இவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படி நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்பு, வேலை, வியாபாரம், தொழில் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தடைகள் மாறி புதிய பாதையில் முன்னேற கிருபை தாரும். பிறந்த நாள், திருமண நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.